வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கதம்ப சாம்பார். கதம்ப சாம்பார்னா ஒண்ணும் இல்லங்க. எல்லா வகையான காய்கறியும், எல்லா வகையான சுண்டல் ஐட்டமும் சேர்த்து செய்யறது தான் கதம்ப சாம்பார். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல ஒரு பாத்திரத்தில ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டல் சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த சுண்டல் ஐட்டம் வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே அது மேலேயே ஒரு பாத்திரத்தில சாம்பாருக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, சௌச்சௌ, 4 நெல்லிக்காய், வாழைக்காய், அப்புறம் கூடவே 2 கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். அதை நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் குக்கர்லேயே மேலே அதுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வச்சுருக்க சுண்டல், பருப்பு, காய் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இது கூடவே ஒரே ஒரு முருங்காவும் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் அதிலே ஒரு முருங்காவை போட்டு நல்லா முருங்காய் வெந்ததுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே அந்த சுண்டல்லையும் சேர்த்துடலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டேன், அதனால் இப்போ சுண்டல் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பவுட்ரு சேர்க்க போகிறோம். இந்த பவுட்ரு தான் இந்த சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இது எப்படி செய்யுதுன்னு நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. அந்த பொடி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் கரைச்சி இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்க புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ சாம்பாரில் கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பொடி போட்டதுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம் கட்டியாகும். ஸோ பார்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு சாம்பார்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.